ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகி 18 நாள் அது உங்கள் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ மணமகன் அதிர்ச்சி ஆகியிருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் கட்டாயப்படுத்தி திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா. சரியில்லை, அவங்க அம்மா சொன்னதால தான் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கட்டாய திருமணம் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு திருமணம் பண்ணதில் தப்பு கிடையாது. அப்போ ஒன்று அம்மாவை எதிர்த்து முதல்ல அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும், எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லலை. இல்லையா மணமகன்கிட்ட யாரும் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி எங்கள் அம்மா இஷ்டம் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எனக்கு கல்யாணத்தை இஷ்டம் இல்லை. அந்த பையன்கிட்ட தைரியமாக சொல்லியிருக்கணும். இல்லையா தாலி கட்டும் போதாவது சொல்லி தாலி கட்டாத சொன்னோம். எல்லாமே வாயை முடிக்கிட்டு இருந்தது. அம்மாக்கிட்டையும் சொல்லலை. அந்த பையன் தாலியும் கட்டியாச்சு. 18 நாள் கழித்து இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை 7 பவுன் தாலியை கலத்தி வச்சுட்டு என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கு வீட்டுக்காரருக்கு, இந்த மாதிரி வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாலாம் லெட்டர் எழுதி வைப்பாங்க, இப்போ வாய்ஸ் மெசேஜ் வச்சு அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு போயிருக்கு. இதனால் அந்த கணவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை இப்போ வம்பா போச்சு. ஒரு மணவனுடைய வாழ்க்கையை ஒரு பொண்ணு அநியாயத்துக்கு கெடுத்திருக்கு. இது தவறான விஷயம். ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா ஆரம்பத்திலே அதை சொல்லியிருக்கலாம், இல்லை திருமணம் பண்ணும்போது பையன்கிட்ட சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பொண்ணு செய்து ரொம்ப தவறான கதை. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சோகத்தில் மூழ்கியிருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா கட்டாயப்படுத்திட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ முதலே சொல்லியிருந்தா அந்த பையன் இப்போ தாலியை கழட்டி வச்சுட்டு போனதால் இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு தெரில. மறுபடி டைவர்ஸ் வாங்கிட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணி முதலே சொல்லியிருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக தாலி கட்டியிருக்க மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வேறு யாராவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு திருமணம் இப்போ என்னாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இனிமே அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணணும். டைவர்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அநியாயத்துக்கு பையன் கெடுக்கக்கூடாது. அதே மாதிரி பையனோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. இப்போ 2 பேர் வாழ்க்கையை வம்பா போயிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு தவறு தான். அந்த பொண்ணு செய்த தவறானால இந்த பையனோட வாழ்க்கை தவறாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே சொல்லணும். 18 நாள் கழித்து சொன்னதால் இங்கே இப்போ அம்மா அப்பா எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்காங்க. இப்படி செய்வா. அம்மா அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணணும், இப்படி கட்டாயப்படுத்தி யாரையுமே திருமணம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இப்போ இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு போச்சு. இப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ண போகிறாங்க, இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னா இப்போ இப்படி போயிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து மரத்தில் ஏராளமான கூட்டமாக மைனாக்கள் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கா. அதான் பார்த்திங்கன்னா நிறைய மைனாக்கள் அதனுடைய சத்தம் தான் வந்திருக்கு. அதாவது யாராக இருந்தாலும் சரி ஆரம்பத்திலே அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், இல்லை பையன்கிட்ட சொல்லி கல்யாணத்தை யாருடைய வாழ்க்கையை தயவுசெய்து கெடுத்துடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கா அடுத்தவங்க வாழ்க்கையை ஒரு நாளைக்கு கெடுக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோ மறக்காமல் பாருங்கள். நன்றி மேம்.